பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிலுவையில் இயேசு பேசின 6வது வார்த்தையை நாம் தியானிப்போம். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். முடிந்தது என்று இயேசு சொன்னார். அப்போ முடிந்தது என்கிற பதம் ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் கிரேக்கத்திலே டெட்டலஸ்டாய், அதாவது த டெட் ஹாஸ் பீன் செட்டில்ட் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. டெட்டலஸ்டாய், அதாவது அது ஜுடிஷியல் டாக்குமெண்ட், இது போன்ற காரியங்களிலே ஒரு கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டாய்விற்று என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல் கிரேக்க ஓவியர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு கிரேக்க ஓவியன் பல மாதமாக ஒரு ஓவியத்தை வரைகிறான். அதில் இன்னும் அவனுடைய கற்பனை திறனை காண்பிக்கிறான், அல்லது இன்னும் அதை ஒரிஜினாலிட்டி கொண்டு வரதுக்காக அவன் நிறைய மெனக்கெடுறான். பல மாதங்களாக வரைகிறான், அல்லது சில நேரங்கள் ஒரு வருடம் கூட வரைகிறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறான் டெட்டலஸ்டாய், அதாவது இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பரிபூர்ணமாக செய்தாயிற்று, எல்லா டச்சப் ஃபைனல் டச்சப் கொடுத்தாச்சு அப்படிங்கிற இடத்துல பயன்படக்கூடிய வார்த்தை தான் டெட்டலஸ்டாய். அப்போ இந்த வார்த்தை என்பது ஒரு தோல்வியின் குரலோ அல்லது வேதனையின் குரலோ அல்ல. இது ஒரு வெற்றியின் குரல். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரன் மூச்சிறைக்க ஓடி அதை ஜெயிச்சதுக்கப்புறம் அப்பாடான்னு சொல்லுவான் இல்லையா, அது போன்ற ஒரு வார்த்தை தான் இதுவே ஒழிய இது ஒரு தோல்வியின் குரலோ அல்லது சோர்வின் குரலோ அல்ல. இது ஒரு வெற்றியின் குரல். டிக்ளரேஷன் ஆஃப் விக்ட்ரி ஓவர் டெத் அண்ட் சின். பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் இயேசு கிறிஸ்து எடுத்த ஜெயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவே இந்த வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனிதனாக வந்தார். அப்படி வந்த பொழுது அவர் 3 பகுதிகளிலே சோதிக்கப்பட்டார். பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். நம்மை போலவே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பகுதிகளையும் பிசாசு அவரை சோதிக்கிறான். இந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்றி திங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனையை கொடுக்குறான். அதிலும் இயேசு அவன் காண்பித்த அந்த இச்சையின் பாதையில் செல்லலை. அடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேன்மைகள், மகிமைகள், என்னென்ன சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சியாக காண்பித்து என் காலில் விழுந்து வணங்கு, நான் இதெல்லாத்தையும் உனக்கு தரேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சாத்தானை பார்த்து, பிசாசை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். இதெல்லாம் அவருடைய மனதிற்கு முன்பாக தான் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது பாருங்கள், ஜீவனத்தின் பெருமை. ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய அந்த கோபுரத்தின் மேல் நிறுத்தி அங்கிருந்து தாள குதி, அப்பொழுது தூதர்களை கொண்டு அவர் உன்னை தாங்குவார். அப்பொழுது யூ கேன் ப்ரூவ் டு எவ்ரி ஒன் தட் யூ ஆர் த சன் ஆஃப் காட். அப்போ பார்க்குறவங்களாம் நீங்கள் தான் தேவகுமாரன் என்று சொல்லி கிளாப் பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி இந்த ஜீவனத்தின் பெருமை, அந்த ஹீரோயிசம், அது பண்ணும்படி அவரை தூண்டிவிட்டான். ஆனால் அதுக்கும் ஹி செட் நோ. அப்போ இயேசு எல்லா பிசாசனுடைய ஆலோசனைகளையும் தகர்த்தெறிந்தார். அவனுடைய சோதனைகளை வென்றார். முதல் மனுஷனாகிய ஆதாம் என்னென்ன பகுதிகளெலாம் தோற்றானோ அந்த எல்லா பகுதிகளையும் அவர் ஜெயித்தார். அவன் எப்படிலாம் பிசாசனால் இழுப்புண்டு தேவனுடைய விருப்பங்களை, சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு போனானோ அந்த நிலைக்கு அவர் செல்லாமல் பிசாசன் அவனை வென்றார். கடைசியாக கூட ஒரு நல்ல ஆலோசனை போல பேதுரு மூலமாக வந்த பொழுது கூட பேதுருவை கடிந்து கொண்டார். அப்பொழுதும் அவர் பிசாசனுடைய ஆலோசனைக்கு இசைந்து போகவில்லை. ஏசாயா 11:1, 2, 3 நாம் வாசிக்கிறோம். இயேசுவுக்குள் ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் அவரிடத்தில் இருந்தார். அப்போ அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். அவருக்குள்ள ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆவியானவர் இருந்தார். அவர் காண்பித்த வழியில் தான் அவர் சென்றார். பவுலன் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 8:16 நாம் பார்ப்பது போல ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஏதோ நாமளே சொல்லிக்கொள்வதல்ல, ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படி தேவனிடமிருந்து நம் சாட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவிடம் இருக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது காரியம் பூரண அர்ப்பணிப்பு. ரெண்டாவது விஷயம்
பாடுகளை ஏற்கக்கூடிய ஒரு தயார் நிலை. மூன்றாவது காரியம் இடைவிடாத தேவ ஐக்கியம். இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பூரண அர்ப்பணிப்பு. இயேசுவனுடைய அர்ப்பணிப்பு யோர்தான் நதியில் ஆரம்பித்தது. யோர்தான் நதியில் ஒரு மனிதனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஞானஸ்நானம் எடுக்கும்படி, தேவ நீதி நிறைவேறும்படிக்கு அவர் தன்னை ஒப்புக்கூட. அவங்க பாத ரட்சிகளை அவுக்க கூட எனக்கு தகுதி கிடையாதுங்க, என்னைய போய் சொல்கிறீங்களே, இல்லை, தேவ நீதி நிறைவேறும்படிக்கு இப்பொழுது இது அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ முடிந்தது என்பது ஒரு வெற்றி பிரகடனம். அவர் சுயத்திற்கு மரித்தார். சாத்தானுக்கு அவர் கடுகளவும் இடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய சித்தத்திற்கு மரித்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே அவர் செய்தார், நிறைவேற்றினார். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஒருபோதும் அவர் தன்னுடைய அந்த மாமிச மனிதனுடைய எந்த விருப்பத்திற்கும் அவர் இணைந்து இசைந்து போகவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரமே அவர் தேடினார். அதே போல் யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனுடைய வெறுப்பை சந்திக்கவும் அவர் ஆயத்தமாக இருந்தார். என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளையும் அவர் சகிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 26:42 இதை வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, குயவன் கையிலே களிமண் எப்படி இருக்கிறதோ அதுபோல் பிதாவினிடத்தில் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். தேவனுடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு இந்த பூரணமான அர்ப்பணிப்பு என்கிற பாதை மிக மிக அவசியமான ஒன்று. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளத்தை குயவன் கையில் களிமண் இருப்பது போல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இந்த ஆழமான அர்ப்பணிப்பு என்பது தான், இதுதான் நம்மையும் பிரகாசமடைய செய்யும். அப்போ பகை உணர்வு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், விட்டு கொடுக்காமல் வாழ்வது, இச்சை, மரியாதைக்காக போராடுவது, பண ஆசையில் மூழ்குவது போன்ற இந்த எல்லா காரியங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அந்த அர்ப்பணிப்போடு கூடிய தேவ உறவு இருந்தால் தான், இதெல்லாம் எனக்கு கிடைக்காட்டியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், மற்றவங்க என்னை வெறுத்தாலும், மற்றவங்க என்னை எரிச்சல் ஊட்டினாலும், கோபப்படுத்தினாலும் அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும்னா ஆண்டவர் என் கூட இருக்காருங்கிற ஒரு பெரிய நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்போ அந்த பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டாக வேண்டும். அந்த அனுபவத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பாடுகளை ஏற்கக்கூடிய ஒரு தயார் நிலை. இயேசுவிடத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகிப்பதற்கு தயாராக இருந்தார். சாத்தான் காண்பித்த பாடுகளற்ற பாதையை அவர் ஒருபோதும் சூஸ் பண்ணலை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே தேவன் மகிமைப்படுகிறார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்று நாம் பார்க்கும் பொழுது, when a person denies himself, God is glorified and that is the real worship. தன்னையே வெறுப்பது. அப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ள திடீரென்று ஒரு தவறான ஒரு பாவ இச்சைக்கு எதுவான ஒரு சிந்தனை வருகிறது, பாலியல் இச்சை சம்பந்தமான ஒரு தூண்டுதல் வருகிறது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொல்லி அந்த சிந்தனையை உதறி தள்ளிவிட்டு அவன் தேவனுடைய காரியங்கள் இதனுடைய உள்ளத்தை வைக்கிறான். அந்த சிந்தையை அவன் ஜெயிக்கிறான். அதுதான் அவன் செலுத்துகிற உண்மையான ஆராதனை. ரோமர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம், உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு செலுத்துங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த இச்சை வரும்போதோ அல்லது ஒரு நேரம் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். மற்றவர்கள் நம்மை கோபப்படும்படி தூண்டி விடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த சஃபரிங்ஸ், அந்த கோபம், அந்த எரிச்சலை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை நம்ம அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் ஆண்டவருக்காக நம்ம அந்த இடத்துல அடக்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம வருகிறோம் அல்லவா, அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. இப்படி நம்மை நாம் வெறுத்து சிலுவையை சுமப்பது தான் இயேசு காண்பித்த பாதை. அப்போ God sees your inner suffering and he blesses you. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழி. ஏன்னா அதை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக
பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் பையன் வந்தான் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நான் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலத்தில் என் பையனையும் நான் கூட்டிகிட்டு போய் டியூஷனில் விடுவேன். 8th வீட்டு பையனும் எங்கள் கூட வருவான். அப்போ அந்த 8th வீட்டு பையன் வந்து என் பையனை பற்றி 4 பேரை வச்சுக்கிட்டு நேற்று பேசியிருக்கிறான். இவன் ஐசக் இருக்கிறான் பார்த்தியா, அவன் ரொம்ப ஒரு விசித்திரமானவன்டா அவன் அப்படின்னு சொல்லி. ஏன்டா அப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து அவங்க வீட்டில் தான் இருப்பான், அவனோட தம்பி தங்கச்சியோடு விளையாடுவான், அவன் கார்ட்டூன் பார்ப்பான், எங்களோடலாம் வந்து விளையாட மாட்டான் அப்படின்ற மாதிரி. எங்கள் அளவுக்குலாம் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவன்லாம் சின்ன பையடா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எல்லாரோடையும் எல்லா சூழ்நிலைக்கும் அனுப்ப முடியறதில்ல. ஏன்னா அவருடைய தவறான வழிகளை கற்றுக்கொள்ளாதபடி நீ பாரு, பேசு, ஆனால் பழகு, ஆனால் ஆழமான ஒரு ஐக்கியம் அதிக நேரம் செலவிடுறதுக்கெலாம் அனுமதிக்கிறது இல்லை. அதன் அடிப்படையில் அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். உடனே அவன் ரொம்ப வெக்ஸாயின்னு அப்படி சொல்லிட்டான்ப்பா, இனிமேல் அவனை வண்டியில் ஏற்றாதீங்கப்பா, இனிமேல் அவனை டியூஷனில் கொண்டு போய் நம்ம விட வேணாம், அவன் என்ன வர்றான் என்னையே அசிங்கப்படுத்துகிறான், நம்ம வண்டியில் தான் வர்றான், அவன் என்னப்பா அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஐசக் மை டியர் சன், வெல்கம் டு கிறிஸ்டியன் லைஃப். அப்போ கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நன்மை தான் செய்வோம், ஆனால் நமக்கு தான் தீமை தான் ரிசல்ட்டாக வரும். அதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு கடந்து போகணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவனுக்கு ஒன்றும் புரியலை. எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படிப்பா, நான் அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டாக பேசலைப்பா, ஆண்டவரோட வழி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போ அவன் ஒரு 2 நாளில் அவன் அதை கடந்து வந்துட்டான். அப்போ நம்ம இயேசுவுக்காக பாடுகளை சகிப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் நம்ம மீண்டும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்குறோம். நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயுலையும் பார்க்குறோம். 2:12 வசனம் 2வது அதிகாரம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ஆமாம், அப்போ நம் பாடுகளை செய்யும்போது தான் அதில் தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கண்ணுக்கு பிரியமான ஒரு தோற்றம் ஒருத்தண்ட இருந்தால் அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசும், மற்றவங்கள அலட்சியப்படுத்தும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பணக்காரங்களை பார்த்தா ஒரு விதமாக நடந்துக்கும், சாதாரண தோட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு விதமாக நடந்துக்கும். நம்மளை பல நேரங்களில் நம்மளை கோபமுட்டுற மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சுற்றி நடக்கும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உலகம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும். அது சிந்தனை அளவுலையாக இருக்கலாம், வார்த்தைகளால் இருக்கலாம், அலட்சியப்படுத்துகிற விதமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுதின அனுபவங்களாக இருக்கும். பார்த்திங்கன்னா சில நேரங்கள் அதெல்லாம் கடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தோமானால், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, இந்த வருஷமே ரட்சிக்கப்பட்டுட்டேன் இல்லை, ரட்சிப்பு தொடர்ந்து பலன் செய்யணும், தொடர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் தொடர்ந்து இருக்கணும்னா அதில் ஒரு முக்கியமான அனுபவம் பாடுகளை சகிக்கிற அனுபவம். ஆனால் அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுறோம். நானும் ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவேன். ஒரு ஹோட்டல் சர்வராக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மூர்க்கமாக நடந்துக்குவாங்க. அவங்க சூழ்நிலைக்கு அவங்க அப்படி நடந்துக்க கூடாதுங்கிற மாதிரி எனக்குள்ளே படும். அப்போ என்ன இப்படி பண்ணுறாங்களே, நம்ம ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கே, இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நானும் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தை நம்ம ஆழமாக யோசிக்கும்போது தே ஹேவ் தேர் ஓன் ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்க ஏன் இப்போ இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு எளிமையான நிலைமையில் இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கூட அந்த ஒரு சின்ன சங்கடத்தை கடந்து வந்துடலாம். நம்ம பதிலுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணி அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்திட்டோன்னா அவங்க இருக்கக்கூடிய மனநிலையில், அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இன்னும் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி, அதனால் என்ன பண்ணுறது, நம்ம ஆண்டவருக்காக சகித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி கடந்து வந்துடணும். பல சூழ்நிலைகளில் நம்ம விட குறைவான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார ரீதியாக சாமானிய மக்களாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட கூட குறைச்சி நடந்துக்கிட்டாலும், அவங்க வார்த்தையினால் உங்களை ஒரு வேளை அலட்சியப்படுத்தினாலும், அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், ஆனால் நாம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை மீண்டும் எழுப்பி கட்டுவார். இது போன்ற சூழ்நிலையை கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ அவருடைய பாடுகள்,
இதெல்லாம் வந்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நமக்கு வராட்டி நம்ம வாழ்க்கை பாதையில் வருது. நம்ம ஒரு சுவிசேஷத்தை போய் சொல்ல போகும்போது வரக்கூடிய பாடுகள் தான் கிறிஸ்துவுக்காக வரக்கூடிய பாடுகள்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுவும் கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு போகும்போது வரக்கூடிய பாடு தான் அது. இன்னொரு பக்கம் இயல்பாகவே இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையை பலவிதமான பாடுகள் நெருக்கடிகள் நம்ம சூழும் பொழுதும் அதையும் இயேசு காண்பித்த வழியில் நம்ம கடந்து வரும்போது அதுவும் கிறிஸ்துவின் நிமித்தம்தான். இந்த ரட்சிப்பின் அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துல பொறுத்திருக்கிறோம். இல்லைன்னா பழைய உலக மனுஷனாக இருந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ இயேசுவின் அடிப்படையில் தான், ரட்சிப்பின் அடிப்படையில் தான் நம்ம இந்த சூழ்நிலையை கடந்து வருகிறோம். அப்படி வரும் பொழுது நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட்ட மகிமை, அந்த மகிமை நமக்குள்ளும் வெளிப்படும். அப்போ அதுதான் இங்கே மகிமையான ஒரு சத்தியம். அப்போ இப்படி பிதாவினுடைய விருப்பங்களை குறைவின்றி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த அவர் தான் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். எனவே நாமும் பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு தயார் நிலை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது முக்கியமான காரியம், இடைவிடாத ஒரு தேவ ஐக்கியம். தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய ஆலோசனைகளை, தேவனுடைய வார்த்தையின்படி நம் வாழுகிற அந்த விஷயத்தை சுய பலத்தால் நிறைவேற்ற முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் வாழ முடியும். எனவே தேவ ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆற்றலை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தபடினாலே அவரும் அனுதினமும் அதை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி 4 சுவிசேஷங்களும் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எப்பேற்பட்ட ஒரு ஜெப வீரர் என்பதை 4 சுவிசேஷங்களும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அப்போ ஏன் சிலுவை வரையிலும், ஏன் சிலுவையிலும் கூட அவர் ஒரு ஜெப வீரனாக தன்னை வெளிப்படுத்தினார். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்படி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டேன், நீங்கள் பலத்த சத்தம் அப்படின்னு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சத்தம் போட முடியுமான்னு தெரியாது ஒரு ரூமில் ஜெபம் பண்ணும்போது. ஆனால் வாயை திறந்து பேசி ஜெபிக்கணும். நிறைய பேர் நான் அமைதியாக தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே அந்த சிந்தனைகள் வழியாக தான் ஜெபிக்கிறேங்கிறாங்க. அது காலையில் 5 மணிக்கெலாம் அந்த சிந்தனைகள்லாம் அந்த அளவுக்கு கிளியராலாம் இருக்காது, தூங்கிடும். அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் நம்ம வாயை திறந்து ஒரு முட்டி போட்டு பேசணும் ஆண்டவர்கிட்ட. மெதுவாக பேசலாம், சுற்றி முற்றி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் மெதுவாக ஒரு நீங்கள் பர்சனலாக ஆண்டவர்கிட்ட பேசணும். அது பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். காலையில் எழுந்திரிச்சு மற்ற மனிதரிடத்தில், உங்கள் உறவினரிடத்தில், குடும்பத்தார் இடத்துல பேசுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் பேசக்கூடிய ஒரு பழக்கம் மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட அனுபவங்களுக்கு கடந்து வரணும்னா இதை நம்ம சுயமாக நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு மட்டும்தான் அதை நமக்குள் ஏற்படுத்தும். எனவே அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 1:35வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ரட்சிப்பின் நிச்சயம் பெற்றவர்கள், சில இடங்களில் மிஷனரிகளாகி கூட இருக்கக்கூடியவர்கள் இடத்துல வெளிப்படக்கூடிய சுபாவங்கள் என்று பார்த்தோமானால் ரட்சிப்புக்கு ஏற்றதாக இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட தேவ ஐக்கியம் இல்லை. அவங்களால் அது முடியாது, என்னாலே அது முடியாது. ஆண்டவருடைய உறவினால் ஏற்படக்கூடிய ரிசல்ட்டு தான் கனிகள். அப்போ தேவ ஐக்கியத்தினுடைய விளைவாய் ஏற்படக்கூடியதான் கனிகள். இச்சை அடக்கமாக இருக்கட்டும், சாந்தம், தயவு, விசுவாசம், அன்பு, இல்லையா, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே ஆண்டவருடைய உறவில் ஏற்படக்கூடிய ரிசல்ட். அது நாமளாக ஏற்படுத்தி கொள்வதல்ல. அப்போ நம்ம ஆண்டவரோடு சரியான ஒரு உறவில் இருக்கும் பொழுது தான் அது நடக்கும். ரோமர் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, கடைசி வசனம், ரோமர் 6வது அதிகாரம் கடைசி வசனம், பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால், இதுக்கு முன்னாடி நீங்கள் உலகத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் என்னவாயிட்டீங்க, தேவனுக்கு அடிமையாயிட்டீங்க. இப்போ தேவனோடுக்கு அடிமைனா தேவனோடு அந்த இணைந்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டீங்க. அதனுடைய விளைவாக பரிசுத்தமாகுதல் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அப்போ அது ஒரு பலன் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போ திராட்சை கொடி அது திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால்தான் அது கனி கொடுக்கும். அந்த வாழ்க்கைக்குத்தான் இயேசு நம்மை அழைத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்பது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை போராட்டம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் நமக்கு போராட்டம் இல்லை. நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மாம்சமும் ரத்தமும் அதை எதிர்க்கும். நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் படுத்துக்கொண்டு தூங்கு, இன்னும் நல்லா சாப்பிடு, இன்னும் நல்லா ரெஸ்டடு, அப்படியே இரு என்று சொல்லி நம்முடைய மாம்சம் நமக்கு இப்படி போதிக்கும். அதை நம்ம ஆவியின் சிந்தையால் மேற்கொள்ளணும். ஏற்கனவே இப்படி ஒரு போராட்டம் இருக்குது. அதுக்கு அதோடு இல்லை, அதோடு மாத்திரம் இல்லை, அடுத்ததாக பார்த்தோம்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு அவன் என்ன பண்ணுறான், ஒரு மனிதன் ஆவிக்குரியவனை வரவிடாமல் அவனை தடுக்கணும், அவனை வழிவிலக பண்ணணும், அவனை வஞ்சிக்கணும், ஏதோ ஒரு சிந்தனை அவனை போட்டு அவனை வீழ்த்தணும், அல்லது அவன் எழும்பாமல் பண்ணிடணும், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்காமல் அவனை பண்ணிடணும், அவன் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய வச்சு அதுலேயே அவனை திருப்தி விட்டவனாக பண்ணிடணும், ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து அதுலேயே அவனை திருப்தி விட்டவனாக பண்ணிடணும், அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுடைய அந்த எல்லைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது, அவன் அப்படியே வச்சு காலி பண்ணிடணும் என்பது போல் அவன் பலவிதமான அக்கினி ஆஸ்திரங்களை அவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கொண்டு வர்றான். ஏதோ ஒரு சிந்தனையில் போதும் இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பலவிதமான சிந்தனைகளை அவன் கொண்டு ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்க விடாமல் அவன் தடுக்கிறான். அப்போ எல்லோரையும் போலவே நாமளும் வாழ்ந்து விட்டு மரிப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவம், நான் கிறிஸ்தவத்தை நம்புவதை விட கிறிஸ்துவின் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறேன். இதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஹாவ் ஃபெலோஷிப் வித் the person God, Jesus Christ. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நான் கிறிஸ்து என்கிற நபரோடு, கிறிஸ்து என்கிற தேவனோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டு வாழுகிறேன். அப்பா பிதாவே என்று சொல்லி பிதாவை அழைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை சார்ந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணுமே ஒழிய கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு மதத்தை சார்ந்த அல்ல, கிறிஸ்துவை சார்ந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தொடர்ந்து எதெல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். எவைகள் முடிந்தன? பாவ நிவாரணம் முடிந்தது. அவர் தன்னையே பாவ நிவாரணத்திற்கான பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவின் இடைவெளி முடிந்தது. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவில் ஒரு பெரிய பிளவு உண்டானுச்சு. அந்த பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவை, அப்பா பிள்ளை என்கிற உறவை தகர்த்து எறிந்தது. கடவுளே என்று கூப்பிடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் வந்தான். அப்போ பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் கர்த்தர் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்த பொழுது அங்கே ஒரு ஆடு கூட அதை டச் பண்ணக்கூடாது, கூட இறந்து போயிடும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. மோசையை தவிர வேறு யாருக்குமே அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இங்கு கல்வாரி மலையில் அந்த நிலை மாறி அப்பா பிதாவே என்கிற ஒரு உறவு, அப்பா பிதாவே என்கிற அந்த ஒரு கூப்பிடக்கூடிய அந்த நிலை மீண்டும் அது இயேசு கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்பட்டது. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் இனி பாவ சாயலிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், மீண்டும் தேவ சாயலாக மாற்றப்படுகிறான். அந்த ஒரு சம்பவம் கல்வாரியிலே நடந்து முடிந்தது. ஒப்புரவாகுதலின் ஊழியம் நடந்து முடிந்தது. இடையில் நின்ற தடுப்பு சுவர் தகர்த்து எறியப்பட்டிருக்கிறது. மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்வதற்கு தடையாயிருந்த திரைச்சீலை இரண்டாக பிரிந்தது. இப்போ மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லலாம், அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கலாம், பிதாவாகிய தேவனோடு கூட உறவாடலாம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று பலப்படலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம், நல்ல கனிகளை கொடுக்கலாம், சாட்சியாக உலகம் முழுவதும் அவன் எழும்பி நிற்கலாம். இந்த ஒரு நிலையை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான உணவையெல்லாம் சமைத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா. இப்போ அந்த தாய் இதை செய்துவிட்டால் என்கிற இந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு போதுமானதா? அது பசி ஆத்திருமா? இல்லை. இப்போ அந்த பிள்ளைகள் அந்த உணவை எடுத்து வயிறார மனதார சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதான் அந்த தாய்க்கு சந்தோஷம். அந்த உணவை தயாரிக்கப்படுறதுக்கான நோக்கமும் அப்போ தான் நிறைவேறும்.
எனவே நாம் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு நம்மிடத்தில் பூரணமாய் நிறைவேற வேண்டும். அதற்கு நாம் தேவனோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:12 நாமும் அனுதினமும் தேவ உறவிலும் ஐக்கியத்திலும் அர்ப்பணிப்பிலும் பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு மனநிலையிலும் நம்முடைய சுயம் நம்மளை எதுக்குது. அந்த சுயம் அப்படியே தலை தூக்குது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட மனிதனாகி இருக்கக்கூடிய இந்த சுயம் மீண்டும் சிலுவையில் இறங்கி போராடும்படி தான் நம்மை தூண்டுகிறது. ஆனால் ஆவியின் சிந்தை இதை மேற்கொள்ளும். ஆவியானவர்கள் நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கிருபையை தேடணும். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தினாதான் மனிதர்கள் முன்னாடி நம்மளை தாழ்த்த முடியும். இல்லைன்னா அங்கே கோவப்படுறோம், அங்கே நம்ம கொலாப்ஸ் பண்ணிடுறோம், நம்ம சாட்சியை கெடுக்கிறோம், நம்மளே அப்படி நடந்து கொள்கிறோம். எனவே நம் தேவனிடத்தில் நம்மை முழுமையாக தாழ்த்துவோம், பூரணமாய் அர்ப்பணிப்போம். இப்பொழுதும் ஒரு விஷயனோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம்ப்பா, இயேசுவே மகு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீங்களே உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் தியானித்து சிந்தித்த இந்த காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றித்தாங்கப்பா. உமக்காக ஆண்டவரே பாடுகளை சகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தயார் நிலை எங்களோட உள்ளத்தில் தாங்கப்பா. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபம் வருதுப்பா. உலகத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. பழிக்கு பழி செய்யும்படி தூண்டப்படுகிறோம் ஆண்டவரே. கோபப்பட்டு கத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழுந்து எழுந்திருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விஷயங்களை நிரப்புங்க. எங்களுடைய பலவீனங்களில் உங்களுடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய ஜீவனை தாருங்க அப்பா. அன்பில் நாங்கள் குறைபடுறோம், உங்களுடைய அன்பை தாருங்க ஆண்டவரே. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்களும் பழுதற்ற பழியாய் எங்களையே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறீங்களே இயேசுவே அப்பா. நாங்களும் பாவத்துக்கு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள் எங்களை நடத்தி அருளுங்கப்பா ஆண்டவரை. கண்களின் நிச்சயம் ஜெயிக்க வைங்கப்பா. மாம்சீச்சில் விழுந்து போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உதவி செய்யுங்க. ஜீவனத்தின் பெருமை ஆண்டவரை மற்றவர்கள் எங்களை தூண்டும் பொழுது பெருமைக்கு இடம் கொடுத்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை தாழ்ச்சியில் தங்க வைங்க, உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை பூரணமாய் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் தேவ உறவு தேவ ஐக்கியத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தூக்கம், எங்களுடைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் மாற்றி இதிலிருந்தெல்லாம் எங்களை விடுவித்து அதிகாலையில் சீக்கிரமாக நம்முடைய பாத்திற்கு வரக்கூடிய அந்த ஒரு உணர்வுள்ள அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் உடைய உறவில் ஐக்கியத்திலே நிலைத்திருந்து இந்த உலகத்தை நாங்களும் ஜெயிக்கணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.